வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம். ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. அல்லு அர்ஜுனை கைது செய்தது போன்று திருப்பதி கூட்ட நெரிசலுக்கு காரணமானவர்களையும் கைது செய்ய வேண்டும். ஆந்திர முன்னாள் அமைச்சரான நடிகை ரோஜா வலியுறுத்தல். திருப்பதி லட்டு விவகாரத்தில் பரிகார தீட்சை மேற்கொண்ட பவன் கல்யாண் இப்போது என்ன செய்வார்? சந்திரபாபு நாயுடுவை ராஜினாமா செய்ய வைப்பாரா என ரோஜா கேள்வி. நடிகர் விஷால் பற்றி கற்பனையான கதைகளை பரப்ப வேண்டாம். விஷால் மக்கள் நல இயக்கம் வேண்டுகோள். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் UGC விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். வரைவு நெறிமுறைகளை திரும்ப பெற வேண்டும் என்ற முதலமைச்சரின் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. UGC விதிமுறையை ஏற்காவிட்டால் பட்டங்களை வழங்க முடியாது என பகிரங்க மிரட்டல். மாநில பல்கலைக்கழகங்களை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடுநோக்கம் கொண்டது, சுயநலமானது. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் UGC திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா எடுத்துக்காட்ட முடியும். UGC வரைவு விதிகள் விவகாரத்தில் மக்களின் கருத்தடிப்படையில் ஆணையத்துக்கு பரிந்துரை செய்யப்படும். UGC தலைவர் ஜெகதீஷ்குமார் நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி. UGCக்கு எதிரான தீர்மானத்திற்கு அதிமுக பாமக ஆதரவு. திருத்தம் இறுதியானது அல்ல என பாஜக எதிர்ப்பு. பெரியாரை அவமதித்த சீமானின் சென்னை வீட்டை முற்றுகையிட முயன்ற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் கைது. புதுச்சேரி வந்த சீமானுக்கு எதிராக போராடியவர்களை தடுத்ததால் தள்ளுமுள்ளு. பெரியாரின் நூல்களை அரசுடைமையாக்கிவிட்டு ஆதாரம் கேளுங்கள். அவமதித்து பேட்டியளித்த புகார் தொடர்பாக சீமான் பதில். பெரியார் விவகாரத்தில் சீமான் மாறி மாறி பேசுவதாக செய்தியாளர்கள் குற்றச்சாட்டு. அன்று தெளிவு இல்லாததால் பெரியாரை ஆதரித்ததாகவும் தற்போது தெளிவு வந்துவிட்டதால் எதிர்ப்பதாக சீமான் விளக்கம். மாறி மாறி பேசல, படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. நீங்க கேக்குறீங்க அன்னைக்கு தெளிவு இல்ல, அன்னைக்கு படிக்கல, இன்னைக்கு தெளிவு வந்துருச்சு, எதுக்குறேன். பெரியார் பேசியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. ஆனால் சீமான் சொன்னது சரி என கூறவில்லை என்றும் விளக்கம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக புகார். கோவை, கடலூர், தஞ்சாவூர், ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் பெரியாரிய இயக்கங்கள் சார்பில் மனு. சட்டப்பேரவையின் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். சட்டப்பேரவை ஆளும் கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்து விட்டதா என்றும் கேள்வி. பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் MK ஸ்டாலின்.
மாநிலம் முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏற்பாடு. நிதி நெருக்கடியால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகை வழங்க முடியவில்லை. சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கம். தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு பணம் கொடுப்பது குறித்து பார்க்கலாம். அதிமுக உறுப்பினரின் கேள்விக்கு சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் பதில். சென்னை லயோலா கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலம். தமிழர்கள் இலக்கியங்களான புறநானூறு, சிலப்பதிகாரம் பெயரில் குடிசைகள் அமைப்பு. பொங்கல் தொகுப்பை பெறும் வகையில் நாளை தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் இயங்கும் என அறிவிப்பு. வழக்கமாக மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை விடுமுறை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் மாற்றம். இரண்டாயிரத்து 2 சென்னை மாநகராட்சி கூட்டத்தின் போது அதிமுக கவுன்சிலர்களை தாக்கியதாக வழக்கு. அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு எதிரான வழக்கில் சென்னை சிறப்பு நீதிமன்றம் நாளை தீர்ப்பு. பொங்கல் விழாவுக்கு கல்லூரிக்குள் அனுமதிக்காததால் சாலையில் பேரணியாக சென்று முழக்கமிட்ட பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள். பேருந்தின் மீது ஏறியும் அட்டகாசத்தில் ஈடுபட்டதால் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். கோயில்கள் தொடர்பாக வழக்கு தொடரும் ரங்கராஜ நரசிம்மனின் பின்னணி குறித்து விசாரிக்க வேண்டும். ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. அமெரிக்காவில் குடியிருப்புகளை எரித்து வரும் காட்டுத்தீயால் இதுவரை 5 பேர் மரணம். 1,00,000க்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். அண்மை செய்தி. கோயம்புத்தூர் உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டு இறைச்சி விற்கக்கூடாது என மிரட்டிய பாஜக நிர்வாகி மீது வழக்கு பதியப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசன்னா வழங்க கேட்கலாம். பிரசன்னா, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். வணக்கம் ஸ்ரீராம். கோவை மாநகர் கணபதி அடுத்த உடையாம்பாளையம் பகுதியில் ஆபிதா ரவி தம்பதியினர் தள்ளு வண்டியில் மாட்டு இறைச்சி பிரியாணி மற்றும் மாட்டு இறைச்சி சில்லி ஆகியவற்றை விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு அப்பகுதியை சேர்ந்த பாஜக OCB பிரிவு மாநகர மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் என்பவர் இந்த பகுதியில் மாட்டு இறைச்சியெல்லாம் விற்பனை செய்யக்கூடாது என்று மிரட்டிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அது குறித்து காவல்துறையினர் தாமாக முன் இது குறித்து விசாரணை மேற்கொண்டதன் அடிப்படையில் துடியலூர் காவல்துறையினர் அந்த பிஜேபி நிர்வாகி சுப்பிரமணி மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதாவது 126/2, 192, 196 மற்றும் 315/2 ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது மிரட்டல், பகைமை மற்றும் வெறுப்புணர்வு தூண்டுதல், கலவரம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல் ஆகிய 4 பிரிவுகளின் கீழ் தற்பொழுது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். தற்பொழுது வரை கைது நடவடிக்கை எதுவும் இல்லை. இனி வரும் நேரத்தில் கைது நடவடிக்கை எதிர்பார்க்கலாம். தற்பொழுது வரை வழக்கு பதிவு மட்டுமே செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பிரசன்னா.